ஐயா அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், மனுஷனுடைய பாவத்தை சுமப்பார். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஆக்சுவலா. அப்போ முகமது நபிக்கும் உண்மையான தேவனுடைய மார்க்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலா. அன்னைக்கு மோசேஸும் இயேசுவும் தாவூதும் ஆபிரகாமும் ஏக இறைவனாகிய தேவனாகிய கர்த்தரை வணங்குனாங்க. இன்னைக்கு நீங்க அந்த கர்த்தரை வணங்குறீங்கன்னு சொல்லி பேர்ல வேற ஏதோ ஒரு கடவுளை வணங்குறீங்க. அது உண்மையான மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்று பரிசோதிச்சு பாருங்கள். உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது காரணம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறது காரணம், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த மார்க்கம் தான். தேவனை தேர்ந்தெடுங்க, உண்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுங்க, பைபிளை பின்பற்றுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு தேவன் தேவைப்படுது. நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு சொல்ல வரல. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறுத்து அன்னைக்கு தேவன் முன்பதாக நிற்கும் போது மறுமை நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தான் எல்லா கால்களும் முழங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா